மினிமம் ஒரு 10,000 வட இந்திய பான்பிராக் வாயன்களை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து முழுக்க முழுக்க இறங்கிட்டாங்க இன்ஃபுளுசர்ஸ். தளபதி விஜய், விஜய் தளபதி, விஜய் தளபதிக்கா தமிழ்நாடுக்கா கோனே தும்கே ஆத்தா ஹும்கே உத்தா ஹும்கேன்னு போடியாவா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. என்னடா சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஜாட்ஜிபிடி, கூகுள், ஜெமினி, அது இல்லாம இந்தி நண்பர்கள், இந்தி தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு கேட்டா தமிழ்நாட்டுல பசுவதைக்கு தடை வாங்கி வச்சிருக்காராமா இந்த பக்காமாசு. நீதிமன்றத்தை போய் தடை வாங்கிட்டாராமா. இது இந்தியாவிலேயே எங்கும் நடைபெறலையாமா. ஊப்பில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இவர்கிட்ட கத்துக்கணுமாமா. டேய் 65,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏன்டா இந்த ஊத்து ஊத்துறீங்க? सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में आज से कोई एक भी गाय की हत्या नहीं करेगी। उनका ये कहना है कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू लोग रहते हैं और हिंदुओं की आस्था उनकी गौ माता में है। तमिलनाडु के सीएम है, लेकिन तमिलनाडु के मुख्यमंत्री विजय थालापति जी ने तमिलनाडु में पूरी तरह से गाय को राजमाता घोषित कर दिया है और उन्होंने साफ तौर पे कहा है कि अगर सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू है, वो हत्या पे बैन लगना चाहिए क्योंकि हिंदू माई को माता मानता है और उसकी पूजा करता है। अगर कोई मुसलमान गो हत्या करता पकड़ा गया, सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में अब गाय की हत्या नहीं होगी क्योंकि हिंदू धर्म के लोगों के लिए मां समान होती है। सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा है तमिलनाडु में किसी भी गाय की हत्या नहीं होनी चाहिए। वो थालापति विजय ने कर दिखाया है। उन्होंने सीधे हाईकोर्ट में अपील करते हुए साफ कह दिया है। तमिलनाडु के सीएम थालापति विजय ने हाईकोर्ट के को देखते हुए एक स्टेटमेंट दिया है। கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசினா நம்ம ஆளுக்கு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு என்ன இப்படி ஒண்ணும் தமிழ்நாட்டுல சொல்லலையே, எங்க ஒரு கோயில் உங்களை எடுக்க சொன்னாரு அப்படி ஒண்ணு இந்தியில பேசிட்டான். இந்தியில பேசினா நம்ம ஆளுக்கு தான் தெரியாத தெரியல. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினா தெரியாது, நமக்கு இந்தியில பேசினா தெரியாது. இந்தியில பேசினால தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தனுடைய வீடியோவும் எவ்வளவு தெரியுமா வியூஸ் போயிருக்கு. நம்ம முக்கி பேசினாலும் 10 லட்சம் வியூஸ் போறது பெரிய விஷயம். அவன் ஒவ்வொருத்தருக்கும் 1.5 கோடி 2 கோடி வியூஸ் முழுக்க அள்ளி விட்டுருக்கான். அப்படி நீங்க சொன்னதுல தனியார் மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவத்தில் யாராவது சிகிச்சை பெற்றா அவங்க உயிரிழந்துக்கிட்டா இதை வந்து அரசு ஏற்றுக்கிடுவான். யார் இவர் அரசு. अगर हॉस्पिटल में कोई मर गया तो उसका पैसा नहीं लगेगा। सीएम विजय ये फिल्म का हीरो जब से सीएम बना है तमिलनाडु में तब से के चीफ मिनिस्टर विजय जोसेफ ने ये बड़ा ऐलान करते हुए कहा है कि अगर किसी भी हॉस्पिटल में कोई पेशेंट जो है, if a patient dies the family doesn't have to pay any hospital bill but எப்படா தனியார் மருத்துவமனை செத்து போனா ஏற்கும்னு கேள்வி கேட்க கூட மூளையை வீழ்த்த கண்டிப்பாங்க. போற லைக்ஸ் போட்டுருக்காங்க. விஜய் தளபதி, விஜய் தளபதி, விஜய் தளபதி, விஜய் தளபதி, விஜய் தளபதி வீடியோ வியூஸ் போட்டுருக்காங்க. இவன் ஒரு வீடியோக்கு 65,000 70,000 மொத்தமா விலைக்கு வாங்கிட்டான். விலைக்கு வாங்கி எப்படி தனியார் மருத்துவமனையில் ஒருத்தர் உயிரிழந்தால் அவருடைய மருத்துவ செலவை அரசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா தனியார் மருத்துவமனை அவங்க போய் சாகர கட்டத்தில் இருப்பாங்க. இழுத்துட்டு இருக்கோம் கொண்டு போய் தனியார் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவங்க செத்து போயிடுவாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலும் அந்த உறவினரும் டீலை போட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணிட மாட்டாங்களா? இதை வச்சு எவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்கும். இந்த அடிப்படையே தெரியாம தனியார் மருத்துவத்தில் இறந்து போயிட்டா தனியார் மருத்துவமனை நடத்தவே முடியாத. தனியார் மருத்துவமனையில் போகக்கூடிய கிட்டத்தட்ட பாதிக்கு சாவாங்க எந்த மருத்துவமனைக்கு போனாலும். அப்ப தனியார் மருத்துவமனை இழுத்து முட்டு போயிட வேண்டியதான். அப்ப நடத்தவே முடியாது.